பொங்கல் பண்டிகை முன்னிட்டு செம்பவங் பொழுதுபோக்கு நிலையத்திலும் கிராஞ்சி பொழுதுபோக்கு நிலையத்திலும் வெளிநாட்டு ஊழியர்களுக்காக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கிராஞ்சி பொழுதுபோக்கு நிலையத்தில் சிங்கப்பூரில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் துணை ஆணையர் பூஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அன்பளிப்பு பைகளை வழங்கினார். அதுபோல செம்பவங் பொழுதுபோக்கு நிலையத்திலும் பல நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பொங்கல் வைத்து ரங்கோலி கோலமிட்டு வெளிநாட்டு ஊழியர்கள் பல ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டனர். நான் சிங்கப்பூர் வந்துட்டு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு வந்து இந்த பொங்கல் 2 வருஷத்தில் இந்த பொங்கலில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நான் மிஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்சிக்கு வந்ததில் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல் வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி பொங்கல் வைக்கிறோமோ அது மாதிரியே சேமாக அங்கே பொங்கல் வைக்கிறாங்க. நல்லா கொண்டாடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பொங்கல் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேமிலியில் பொங்கல் வைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கேமரா வந்துட்டு இதை சொல்லணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே நிறைய கேம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்டுங்க கூட ஒரு மெமரபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். லாஸ்ட்டில் வந்துட்டு மேம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னாக்கா இப்போ காப்பி போட்டு தந்துடுவாங்க, நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பொங்கல் கொண்டாட வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் பொங்கல் டைமில் வந்து எங்கள் ஊரில் எங்களால் கொண்டாட முடியல, லீவு கிடைக்கல, போக முடியல. இங்கே இந்த மாதிரி MOM அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இப்போ வந்து பார்க்கும்போது நிறைவாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாரையும் பார்க்கும்போது அதுவும் நம்ம தமிழ் கலாச்சாரம் இன்னும் நல்லபடியாக இங்கே சிங்கப்பூர்லேயும் நம்ம இப்போ விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஊரில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் இங்கே இது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் 9:30 வந்து கலந்துக்கிட்டு இருக்கோங்க. நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது. சாப்பாடு கொடுத்தாங்க, ப்ரைஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்தியாவில் எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசு செயலியை நாடுங்கள். தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி.